அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான். திரு அவையிலே மூவருடைய பிறப்பு மட்டுமே விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இரண்டாவது அவரை இந்த உலகிற்கு கொணர்ந்த தாயாம் அன்னை மரியாளுடைய பிறப்பு, மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. அத்தகைய அளவிற்கு இந்த புனிதர் பெருமதிப்பு உடையவராக இருக்கிறார். பெண்களுள் பிறந்தவரில் சிறந்தவர் என்று ஆண்டவர் இயேசுவே இவரை குறித்து சாட்சியம் பகர்வதை நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ஈசாயின் மகனான தாவீதை ஆண்டவர் அவர் இதயத்திற்கு உகந்தவராக தேர்ந்து கொண்டாராம். ஆண்டவருடைய இதயத்திற்கு உகந்தவராக இருந்தவர்கள்தான் புனிதர்கள். அவர்கள் இறைவனுடைய இதயத்திற்கு உகந்தவர்களாக அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்ததினாலே திரு அவை அவர்களுக்கு புனித பட்டம் சூட்டுகிறது. இறைவனும் அவருடைய பரிந்துரைக்கு எப்போதும் பதில் அளிக்கிறார். எனவே புனிதருடைய பரிந்துரையை நாடி நாமும் வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பூசைக்கு போவோமோ இல்லையோ தெரியாது. செவ்வாய்க்கிழமைனா கண்டிப்பா நிறைய பேர் போவாங்க. பண்பார்ந்தவர்கள், இந்த புனிதர்களை மட்டும் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக அந்த புனிதர்களை போல இறைவனுடைய இதயத்திற்கு உகந்தவர்களாக நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த திருப்பலியினுடைய துவக்கத்திலே நம்முடைய கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். திருப்பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா? அவருக்கு உகந்த விதத்திலே சிந்தித்து பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். மனிதருக்கு உகந்தவர்களாகவும் உலகத்திற்கு உகந்தவர்களாகவும் மாறி இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நல்குகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்கள் இனத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. இதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியில் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே
ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை படப்பழக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உரைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததா, நான் உனக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததா, நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததா, நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொல்லையிலிருந்தே உயர்த்துணர்கின்றேன். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததா, நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததா, நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சதற்கு வியத்தற்கு முறையில் நீர் என்னை படைத்ததா, நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியத்தகவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என்
எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவாவதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீ அறிந்திருந்தே. வியப்பக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். வியப்பக முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வாக்குகள் 22 முதல் 26 வரை உள்ள இறைவாக்குகள். அந்நாட்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குதான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 57 முதல் 66 மற்றும் 80. எலிசபெத்திற்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார்.
ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தமிழில் சொன்னால் என்ன திருப்பி சொல்கிறதுன்னு தெரியாது, அதனால் ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிற புனிதராக இருக்கட்டும், நாம் மன்றாட்டினை முன்வைக்கிற எந்த ஒரு புனிதராக இருக்கட்டும், இவர்களை தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இவருடைய பரிந்துரையை நாடுகிறோம். அவர்களை தேடி ஓடி நாம் வருகிறோம். முன்னுரையிலே சொன்ன ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போலாட்டி கூட செவ்வாய்க்கிழமை பூசைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. நிறையா தலை ஆடுது, அது தப்பு. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை போலாட்டியும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். கடன் திருநாட்களே கண்டிப்பாக திருப்பலிக்கு செல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி செய்யலைன்னா அது பாவம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதர்களை மட்டும் நாம் பெரிய நபர்களாக பார்க்கிறோம், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக பார்க்கிறோம். நாம் மறந்து விடுவது, அவர்களை போல நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினமாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்க, உலகிலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ விசுவாசங்கள் இருக்கிறது. அது அனைத்திற்கும் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக, அதுவும் தாயானவள் இருக்கிற கத்தோலிக்க திரு அவையிலே பிறப்பதற்கும் இணைந்து வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி என்னை கூப்பிட்டார்.
எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வசனம் சொல்கிறது, நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன். நீயே என் ஊழியன், உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன். இப்ப மக்கள் இனங்களுக்கு ஒளியாக ஆண்டவரை அவர்களும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே தேர்ந்து கொள்கிறார். நிறைய நேரங்களில் நாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த வேலைலாம் சாமியார் சிஸ்டருங்களுக்கு உரியது, வீட்டை பார்க்கறது தான் நம்முடைய வேலைன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, தவறான ஒரு புரிதல். ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதற்கு, அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு தான் இறைவன் நம்மை அழைக்கிறார், நம்மை தேர்ந்து கொள்கிறார். யோசித்து பாருங்க, ஆதியிலே அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அவங்கள சாமியார் சிஸ்டர்லாம் இருந்தாங்களா? எல்லோருமே பொது நிலையினர் தான். அவர்கள்தான் முதலிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள். அண்மையிலே நாம் ஆண்டவர் ஆவியானவருடைய வருகை பெருவிழாவை நாம் கொண்டாடினோம், பெந்தகோஸ்தே பெருவிழா. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருக்கு சாட்சியம் பகர அவர்கள் துவங்குகிறார்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், நாமும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒருவேளை திருமுழுக்கு யோவானை போல விமரிசையாக நம்முடைய தேர்ந்து கொள்ளுதல் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம். வானதூதர் வந்து நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட நிக்காம போயிருக்கலாம், பெரிய வார்த்தைகள் அறிவிப்புகள் இல்லாம போயிருக்கலாம். ஆனாலும் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். யோசித்து பாருங்கள், நிறைய பேர் இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன், திருமணம் ஆகி 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை 4 முறை குழந்தை நிக்குது, ஆனா அழிந்து போகிறது. இவங்க ஆசைப்படுறாங்க, ஆனா குழந்தை தங்க மாட்டேங்க. எத்தனையோ குழந்தைகள் பிறந்து இறக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இத்தனை ஆண்டுகள் நாம் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த ஆலயத்தை வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்முடைய திறமை அல்ல, நான் பார்த்து என்னை பாதுகாத்து கொண்டேன்லாம் இல்லை. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம் மீது இவ்வளவு ஆசீர்வாதங்களை பொழிந்து இருக்கும் போது நாம் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் விதத்திலே வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. திருமுழுக்கு யோவான் அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. யாரை மாட்சிப்படுத்துகிறார்? ஆண்டவரை தான் மாட்சிப்படுத்துகிறார். அரசன் பெரிய ஆளு, அவன் ஒரு தவறு செய்கிறான். இவர் பார்க்கிறார், ஆண்டவருடைய கண் பார்வையில் அது சரியா தப்பா? தப்புனா தப்புதான், நீ யாராக வேண்டுமானாலும் நீ செய்வது தவறு, ஆண்டவர் கண் பார்வையிலே அதை சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இவர்தான் இறைவனுடைய செம்மறி அப்படின்னு அவரை சீடர்களுக்கும் பிற மக்களுக்கும் அவர் காட்டி கொடு. அதான் 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் என்ன பண்ணார்? எல்லாம் நினைச்சிட்டாங்க இவர் தான்பா மெஸ்ஸியா. வந்து கேட்டாங்க, நீர்தான் மெஸ்ஸியாவா? நாங்க வேற யாருக்காது? அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதி. அவரை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தினார், மாட்சிப்படுத்தினார். அப்ப ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை பிறருக்கு சுட்டி காட்ட வேண்டும், அவருக்கு சாட்சியம் பகர வேண்டும். 2வது, தவறான வழிகளில் போகிறவர்களை நல்வழிப்படுத்தி எதற்காக ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தாரோ அந்த ஆத்தும ஆதாயத்தை தேட நீங்களும் நானும், கிறிஸ்துவுடைய பெயரை தாங்கின ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்து அவனும் கிறிஸ்து அவளுமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே இதை கடமையாக கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். பண்பார்ந்தவர்களே, முதல் காரியம், நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே மக்களினம் அப்படியே கும்பலோடு சேர்ந்து விட்டுறக்கூடாது. தனிப்பட்ட விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருக்கு மாட்சி தருவதற்காக. ஆனால் நிறைய நேரங்களில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், நற்செய்தியில் குழந்தைக்கு பேர் வைக்கணும். அவங்களுடைய வழக்கத்தில் அப்பா பேரையே வச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அப்பா பேர் என்ன? செக்கரியா.
உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லை இல்லை, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான்றத பேர் வைக்கணும். அவங்க அப்பாவும் அதையே எழுதுகிறார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைத்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப நம்மளும் இந்த காலத்துல குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம். நமக்கு நிறைய பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பைபிள்ல அவ்வளோ பேர் இருக்குது. ஒரு பெரிய புனிதருடைய பட்டியல் இருக்குது. இவ்வளவு பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம வைக்கிற பேர்லாம் பாருங்க, வாயிலேயே நுழையாத பேர், என்னன்னே புரியாத பேர். என் பேரு பாதி ஓன் பேரு பாதின்னு சேர்த்து வைக்கிறேன். அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து வரும்போது என்ன கேள்வி கேட்குங்கன்னு தெரியல. யாரையும் மகிமைப்படுத்துகிறோம்? என் பேர் இருக்கணும், ஆண்டவர் பேர் இல்லை, மாதா அம்மா பேர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க என்ன பேர் வேணாலும் வைங்க, கூட மரியா, பெண் குழந்தை மரியா அப்படின்னு மாதாவுடைய பெயரை சேர்த்து கொள்ளுங்கள். ஐயோ, அதெல்லாம் பழைய பேர், அதெல்லாம் பழைய பேர். மனநிலைகளை பாருங்கள், மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற மனநிலையை பாருங்கள். எனக்கு 3 பேர் இருக்கிற, ஆண்டோ, ஜான், ஜெகதீஷ், 3 பேர் இருக்குது. இப்போ நான் சபையில் சேரும் போது ஏற்கனவே பேர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கூட எங்கள் அப்பா பேரை வேற முன்னாடி போடுவாங்க. டேய், எங்கேயுமே உன் பேரை போட முடியல, இடம் இடிக்குது, ஏதாவது ஒரு பேரை நாம் கொஞ்சம் தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன பேரை நாம் கொஞ்சம் தட்டலாம்? அப்போ ஸ்கூல்லலாம் உன்னை என்ன கூப்பிடுவாங்க? ஃபாதர். பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஃபாதர். வீட்டில் என்ன கூப்பிடுவாங்க? கடைசி பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஃபாதர். இப்போ நடுவில் இந்த பேர் சும்மா தானே இருக்குது, சரி விடு பரவாயில்ல, அதை விட்டுடலான்னு நடு பேர் இந்த ஜான் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் என் பேர் வரும்போது எங்கள் அப்பா பேர் முதல் பேர், கடைசி பேர், இது மட்டும் தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் வளர வளர நான் கொஞ்சம் பார்த்தேன், இந்த திருமுழுக்கு யோவானுக்கும் நமக்கும் நிறையா ஒத்து போகுது. அப்போ ஆண்டவர் சும்மா இந்த பேரை நமக்கு கொடுக்கல, ஏதோ ஒரு காரியத்தோடு தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் வளர்ந்து வரும்போது நான் திருமுழுக்கு வாங்கினப்போ கொடுத்த இந்த பேரை நான் எனக்கு அபிஷேகம் கொடுக்கும் போது, குருவானவராக திருநிலைப்படுத்தப்படும் போது இந்த பேரை மீண்டுமாக நான் பிடிச்சி கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய கார்டிலலாம் நான் கடைசி பேர் கூட விட்டுட்டேன், முதல் 2 பேரை தான் போட்டேன், ஆண்டோ, ஜான் அப்படின்னு தான் போட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ அந்த ஜான் என்ற பேரை சேர்த்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பேரை எடுக்கும் போது நான் நிறைய வருத்தப்பட்டேன், நான் உங்ககிட்ட சொல்லலை ஆனா வருத்தப்பட்டேன். ஏன் அப்படின்னா, நீ பிறக்கும் போது திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள்ல பிறந்த, அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு மன்றாட்டை வச்சேன், ஒரு வேண்டுதல் வச்சேன். என்ன? ஆண்டவரே, இந்த திருமுழுக்கு யோவானை போல என்னுடைய மகனும் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி நான் ஒரு வேண்டுதலை வச்சு ஒரு ஆசைப்பட்டு தான் உனக்கு நான் அந்த பேரை என்ன பண்ண வச்சேன். ஆனா நீ அந்த பேரை விட்டு கொடுத்த, எனக்கு அதுல வருத்தம் இருந்தது, உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்போ நீ அந்த பேரை மீண்டுமாக நீ பற்றி கொள்ளும் போது அது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னான். அன்பதை என்னுடைய தாயானவள் நினைத்தது என்ன? ஆண்டவரை என் மகன் மகிழ்ச்சி படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அப்ப அந்த ஜெபத்தை, அந்த ஆசைய ஆண்டவர் கேட்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு அதே திருமுழுக்கு யோவானுடைய பெயரை தாங்கி நான் இன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் உதவி செய்கிறார். அவருடைய இரக்கம் தான். ஆனால் என் தாயினுடைய அந்த ஆசை, அந்த மன்றாட்டு, அந்த எண்ணத்தோடு அவர் வைத்த அந்த பெயர். இன்னைக்கு பெயர் வைக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே மகிமைப்படுத்த, என் பேர் என் பிள்ளைகிட்ட இருக்கணும், புதுசா பேர் வைக்கணும், தேடுறாங்க. இன்டர்நெட் எல்லாம் போய் தேடுறாங்க, யாருக்குமே வைக்காத பேரை வைக்கணும். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருஅவையிலே நமக்கு பெயர்கள் வைக்கப்படும் போது ஏன் புனிதருடைய பெயர்களை சேர்க்க சொல்றோம்? 2 காரியங்கள். முதல் காரியம், அந்த குழந்தை அந்த புனிதருடைய பாதுகாப்பின் கீழாக வைக்கப்படுகிறது. அவருடைய பெயரை தாங்கி அந்த குழந்தைக்காக இந்த புனிதர்கள் மன்றாடுகிற ஒரு நிலையை நாம் கத்தோலிக்க திருஅவையிலே பார்க்கிறோம். முதல் காரியம் அதுதான், அவருடைய பாதுகாவலின் கீழாக இந்த குழந்தைகள் வைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, இவரை பார்த்துதான் எனக்கு இந்த பெயரை வைத்தார்கள், நான் அவரை போல வாழ வேண்டும், ஆண்டவருக்கு உகந்தவராக என்று ஒரு முன்மாதிரி அவர்களுக்கு நிலை நிறுத்தப்படுகிறது. 2 காரியம், ஒன்று அவருடைய பாதுகாவல், இன்னொன்று அவருடைய முன்மாதிரி.
உலகத்தில் யாருக்குமே வைக்காத பேரை வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் தான் முன்மாதிரியாக பின்னாடி வரணும். அதற்கு நீங்களும் நானும் முன்மாதிரிகளாக இருக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குரியதான். பண்பாதவர்களே, ஆண்டவரை எல்லா காரியங்களும் மகிமைப்படுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இப்போ திருமுழுக்கு யோவான் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய பெயரை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு அவர் நினைக்கல, அவருக்கு மகிமை சேர்க்கணும்னு நினைக்கல. அவர் தான் மெஸ்ஸியான்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவர் சொன்னாரு, நான் யாருமே கிடையாது, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கும் எனக்கு தகுதி கிடையாது. தன்னை தாழ்த்தினார், ஆண்டவரை மாட்சிப்படுத்தினார். உயிரே போனாலும் பரவாயில்ல, தப்புனாது தப்பு தான் அப்படின்னு மனிதர்கள் மனம் மாறுவதற்கு வழிகாட்டினார். நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு ஆண்டவர் நம் மீது பொழிந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதி உடையவர்களாக வாழ்கிறோமா? நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பதிலுரை பாடலிலே நாம் வாசித்தோம், பாடினோம். இது ஆண்டவர் வியத்தகு முறையிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவில் இருந்தே நம்மை பாதுகாத்து தாங்கி பிடித்து இந்நாள் வரையிலும் வழி நடத்தி வந்திருக்கிறார். அன்னை மரியாள் இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினர்களாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். இவ்வளவு செய்திருக்கிற ஆண்டவருக்கு, நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிற இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? தாவீதை போல, திருமுழுக்கு யோவானை போல, மற்ற புனிதர்களை போல இதோ ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே சிந்தித்து பேசி சாட்சிய வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நயம் மன்னையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மை தேர்ந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து இன்று அளவிலும் பாதுகாத்து பராமரித்து வருகிற ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களை இறைவனிடம் இறைஞ்சுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது வல்லமையால் திருச்சபையை உருவாக்கினீர். நீர் உருவாக்கிய திருச்சபையை நல்முறையில் வழி நடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தையின் கருத்துக்களும் கர்த்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார்,
மற்றும் நாங்கள் அனைவரும் இணைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் திட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர் கடமைகளை தூய ஆவியின் துணை கொண்டு செயலாற்ற வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இயேசுவே, நாட்டை ஆளும் தலைவர்கள் மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடுகளை தகர்த்தெறிந்து ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயல் என்னும் எண்ணத்துடன் நாட்டு மக்களின் நலனில் முழு ஆற்றலோடு செயல்படவும் அனைவரையும் ஒற்றுமையுடன் வாழ வைக்கும் ஓர் வழிகாட்டியாக அவர்கள் திகழ அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் நாயகனே, உமக்கு நன்றி. புனித அந்தோணியார் நற்செயல் ஆற்றுவதிலும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் இயேசுவின் மீது அளவு கடந்த நம்பிக்கையிலும் வாழ்ந்தது போல எம் இளையோர்களும் குழந்தைகளும் நல் ஞானத்தோடு பிறர் அன்பிலும் நற்செயல் ஆற்றவும் பெற்றோரையும் பிறரையும் மதித்து கீழ்ப்படிந்து தங்களின் வாழ்வில் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை இறைஞ்சுவோம். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ வரம் வேண்டுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகம் பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரு மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறை வாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகர்ந்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமைமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு உகந்த விதத்திலே வாழ வரம் வேண்டி இணைந்து துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இறை இயேசு தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்ட இறைமகன் இயேசு இவரே. இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன் அறிவித்த கிறிஸ்துவே, தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.